வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சோயா சுக்கா பார்க்கலாமா. ஈக்குவலன் டு நான்வெஜ் டேஸ்ட் தரும். ஃபஸ்ட்டு சோயாவை பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி நல்லாவே வாட்டரில் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட மேரினேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து காஷ்மீரி சில்லி தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் குழம்பு தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர் மட்டும் இடித்து சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அப்புறம் ஒரு ஹோல் ஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லாவே உள்ள மசாலா இறங்குற அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு கிளாஸியாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் உடனே நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் வதங்குற அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டுமே இந்த அளவுக்கு மஷியாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மேரினேட் பண்ண சோயாவை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் விட்டுட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த சோயா சங்க் ரெசிபி ரெடி. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. நல்லாவே வதங்கி சுக்கா மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.